புதுச்சேரியில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் வெள்ள நிவாரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவது என முடிவு செய்திருக்கிறது. உணவு பங்கீட்டு அட்டைக்கு ரேஷன் கார்டு ஒன்றிற்கு 5000 ரூபாய். நம்முடைய புதுச்சேரி இந்த மழையில் பயிர் சேதம் முழு காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேதமாகி இருக்கின்றது மழையினால். அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 10,000 ஹெக்டேர் நிலங்கள். அதே மாதிரி மாடு, கிடாரி கன்று இவை ஒரு 4 மாடு இறந்திருக்கின்றது. அதற்கு ஒரு மாட்டிற்கு 40,000 ரூபாய் கொடுக்கப்படும். அதே மாதிரி கிடாரி கன்றுகள் 16 கிடாரி கன்று இறந்திருக்கு, அதுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் கிடாரி கன்றுகளுக்கு. படகு சேதமடைந்து படகு மூழ்கி என்ஜின் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குது. ஒரு 50 படகுகள் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அதனை பழுது நீக்கி ஓட்டுவதற்கு 10,000 ரூபாய் நம்முடைய மீனவ மக்களுக்கு வழங்கப்படும். கூரை வீடு நம்ம சேதமடைஞ்சிருக்கு. இதுவரை 15 கூரை வீடுகள் சேதமடைஞ்சிருக்குது. ஒரு கூரை வீட்டுக்கு கட்டிக்கொள்வதற்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். அந்த பார்ட்டி டேமேஜ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பழுது, அது மாதிரி ஒரு 10 வீடுகள் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு 10,000 ரூபாய், ஒரு வீட்டிற்கு 10,000 என்று வழங்கப்படும்.